ஊம நாடி அடங்கி எனக்கு காம நாடி ஐயா செத்துட்டுங்கிறா. இந்த காட்டுல இருக்கிற மிருகம்லாம் சாப்பிட்டோம். நம்ம ஓடிடலாமா? யாரது? ஐயோ அம்மா அம்மா அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றேன்னு இப்படி அலங்கோலமா கிடைக்கின்றாயே. உனக்கு என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா. அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. ஆண்டவா, இது என்ன சோதனை ஆண்டவா? இருக்கிறதுல தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே இந்த கானகத்தில் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்து போல் பேசுகின்றாலே, இப்படி பைத்தியமாக பேசுகின்றாலே. என் தங்கச்சி என்ன ஆனதோ அம்மா? என் தங்கச்சி என்ன ஆனதோ? தங்கச்சி இறைவா, எனக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா? இரு கண்கள் தெரியாது இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே என் தங்கச்சி இப்படி பைத்தியமாக அலைகின்றானே. என் தங்கச்ச பாருங்கம்மா, என் தங்கச்ச பாருங்கம்மா. அவளோ பைத்தியமாகி விட்டான். இந்த பழிய போட வேண்டும். ஐயா ஐயா ஐயா, எங்கயா இருக்கீங்க ஐயா? எங்க இருக்கீங்க ஐயா? பார்வையும் தெரியாதடி ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். ஐயோ, இப்பொழுது ஐயா இந்நாட்டு மன்னராக அழைத்து சென்று ஐயா ஐயா ஐயா, நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. என் மீது அபாடமாக பழி சுமத்த வேண்டாம் ஐயா. ஐயா, இரு கண்களை தெரியாமல் இப்படி அநாதிக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. நான் யார் தெரியுமா? நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காட்டில இரு கண்களும் தெரியாமல் அனாதையாக வர காரணம் ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை தெரியாமல் அனாதையா நடு வீதிக்கு
பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா, விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியபுரி நாடா? உண்மைத்தான் ஐயா. இந்த நாட்டிலே சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகள். உண்மைத்தான் ஐயா. 2 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்ை. என் அண்ணன் பெயரோ முரளி, முரளி. என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. என் தங்கச்சி ஐயா. நாட்டு இளவரசியா? உண்மைத்தான் ஐயா. உனது பெயர் முத்தழகியா? இல்லடா என் பேட்டா சிம்புரே. ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான நாங்கள் 3 செல்வங்கள் பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்